இன்று காலையிலிருந்தே அவனியாபுரத்தில் ஜல்லிக்கட்டு போட்டி சிறப்பாக நடைபெற்று வந்தது. தற்போது ஜல்லிக்கட்டு போட்டி நிறைவு பெற்று உள்ளது. இது குறித்த மேலும் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ஹரிகிருஷ்ணன் இணைப்பில் உள்ளார். ஹரிகிருஷ்ணன், இன்று காலையிலிருந்தே அவனியாபுரத்தில் ஜல்லிக்கட்டு போட்டி விறுவிறுப்பாக நடைபெற்று வந்தது. இதில் வெற்றியாளர்களை அறிவித்து விட்டார்களா? முழுமையான விவரங்கள் என்ன, பதிவு பண்ணுங்க. மதுரை மாவட்டத்தில் பொங்கல் பண்டிகையொட்டி இன்று முதல் 3 நாட்களுக்கு ஜல்லிக்கட்டு போட்டியானது நடைபெறுகிறது. முதல் நாளான இன்று மதுரை அவனியாபுரத்தில் ஜல்லிக்கட்டு போட்டியானது காலை 6:30 மணிக்கு கோலாகலமாக தொடங்கியது. வணிக வரி மற்றும் பள்ளித்துறை அமைச்சர் மூர்த்தி பச்சை கொடியசைத்து இந்த ஜல்லிக்கட்டு போட்டியை தொடங்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து 1 மணி நேரத்துக்கு சுற்றுக்கள் வீதம் வீரர்கள் களமிறக்கப்பட்டு ஜல்லிக்கட்டு போட்டியானது விறுவிறுப்பாக இடைவிடாது நடைபெற்றது. மொத்தம் 11 சுற்றுக்கள் நடைபெற்றது. சரியாக மாலை 6 மணிக்கு இந்த ஜல்லிக்கட்டு போட்டியானது நிறைவு பெற்றிருக்கிறது. ஏறத்தாழ 11:30 மணி நேரமானது ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றிருக்கிறது. 863 காளைகள் இந்த ஜல்லிக்கட்டு போட்டிகளில் பங்கேற்கிறது. ஏறத்தாழ 1100 காளைகளுக்கு முன்பதிவு டோக்கன் வழங்கப்பட்ட நிலையில தற்போது நேரத்தின் அறுவை கருதி 836 காளைகள் மட்டுமே பங்கேற்பதற்கு அனுமதி அளிக்கப்பட்டு அந்த காளைகள் மட்டுமே தற்போது களத்தில் விளையாடி இருக்கிறது. மீதமுள்ள வரிசையில் இருக்கக்கூடிய காளைகளுக்கு பரிசுகளை கொடுத்து அனுப்புவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. தற்போது வீரர்கள் மற்றும் மாடுகளுக்கு சிறந்த மாடுகளுக்கு பரிசுகள் வழங்கப்படுகிறது. மதுரை மாவட்ட ஆட்சியர் சங்கீதா தற்போது வீரர்களுக்கான பரிசு மற்றும் மாடுகளுக்கான பரிசை அறிவித்திருக்கிறார். அதிலே 19 காளைகளை பிடித்து மதுரை திருப்பரங்குன்றத்தைச் சேர்ந்த கார்த்திக் என்பவர் முதலிடத்தை பிடித்திருக்கிறார். அவருக்கு சொகுசு கார் ஒன்று பரிசாக வழங்கப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து 15 காளைகளை திவாகர் என்ற அரவிந்த் பிடித்து அவர் 2ஆம் இடத்தை பிடித்திருக்கிறார். அவருக்கு 2 சக்கர வாகனம் பரிசாக வழங்கப்படுகிறது. 3ஆம் இடத்தை திருப்புவனம் முரளிதரன் என்பவர் பிடித்திருக்கிறார். 12 காளைகள் பிடித்து 3ஆம் இடத்தை பிடித்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் சிறந்த காளைகள் தேர்வு செய்யப்பட்டு தற்போது அறிவிப்புகள் வெளியிடப்பட்டிருக்கிறது. தமிழக மு.க. ஸ்டாலின் சார்பில் ஒரு சொகுசு காரும் பரிசாக வழங்கப்படுகிறது. 2 வரக்கூடிய பசுவும் கன்றும் வழங்கப்படுகிறது. அதே போன்று 2 சக்கர வாகனங்கள், தங்க காசு, வெள்ளிக்காசு உள்ளிட்டவைகள் வழங்கப்படுகிறது. தற்போது பரிசுகள் வழங்கக்கூடிய விழாவானது நடைபெற்று வருகிறது. 11:30 மணி நேரமாக நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியானது தற்போது மூர்த்தி மற்றும் பழனிவேல் தியாகராஜன் ஆகியோர்கள் பரிசுகளை தற்போது வழங்கி வரக்கூடிய காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். யுவராஜ். மதுரை அவனியாபுரத்தில் இன்று காலையிலிருந்தே ஜல்லிக்கட்டு போட்டி விறுவிறுப்பாக நடைபெற்று வந்தது. ஹரிகிருஷ்ணன், என்னென்ன பரிசுகள்லாம் வழங்குறாங்க? முதல் பரிசு சொகுசு கார் வழங்கப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. அதை வென்றது யார்? முழுமையான விவரங்கள் என்ன, பதிவு பண்ணுங்க. இந்த முதல் பரிசு, அதாவது சிறந்த காளைகளுக்கான முதல் பரிசு டிராக்டர் வழங்கப்படுகிறது. அதே போன்று 2ஆம் இடத்தை பிடிக்கக்கூடியவர்களுக்கு பசுவும் கன்றும் மற்றும் 2 சக்கர வாகனம் வழங்கப்படுகிறது. மற்றும் அவர்கள் ஒவ்வொரு சுற்றுகளிலும் காளைகளை பிடிக்கும் பொழுது அவர்களுக்கு அவ்வப்போது தங்கம், வெள்ளி காசுகள் வழங்கப்பட்டது. மற்றும் அது தவிர தற்போது சிறந்த காளை உரிமையாளருக்கு தற்போது டிராக்டர் வழங்கக்கூடிய காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதனைத் தொடர்ந்து பல்வேறு பரிசுகள், பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்கள், சைக்கிள் உள்ளிட்ட பல பரிசுகள் வழங்கப்பட்டிருக்கிறது. இப்படி ஏராளமான பரிசுகள் வழங்கப்பட்டிருக்கிறது. நான் முன்னதாவது கூறிய போல சிறந்த மாடுபிடி வீரருக்கு சொகுசுக்கார் தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர் சார்பில் வழங்கப்படுகிறது. சிறந்த காளைக்கு ஒரு டிராக்டர் பரிசாக வழங்கப்படுகிறது. தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. சார்பிலே இந்த பரிசானது வழங்கப்படுகிறது. தற்போது பரிசுகள் வழங்கக்கூடிய நிகழ்வுதான் நடைபெற்று வருகிறது. கிருஷ்ணன், இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் எவ்வளவு மாடுகள் பங்கேற்றது, எவ்வளவு வீரர்கள் ஏறத்தாழ பங்கேற்றார்கள், அது பற்றி விவரங்களை பதிவு பண்ணுங்க. நிச்சயமாக ஒரு சுற்றுக்கு 50 வீரர்கள் என 11 சுற்றுக்களுக்கு 600க்கும் மேற்பட்ட வீரர்கள் பங்கேற்று இருக்கிறார்கள். அது தவிர
863 காளைகள் இந்த போட்டிகளிலே பங்கேற்று இருக்கிறது. இதுதான் தற்போது நிலவரமாக இருக்கிறது. ஒவ்வொரு சுற்றும் முடிவிலும் காளைகளை பிடித்தவர்களுக்கு அவர்கள் வந்து இறுதி சுற்றுக்கு தேர்வு செய்யப்பட்டார்கள். ஒவ்வொரு சுற்றிலும் முதல் 3 இடங்களே பிடிக்கக்கூடியவர்களே அவர்கள் ஓய்வுக்கு அனுப்பி வைக்கப்பட்டு அவர்களுக்கு இறுதி சுற்றி வழங்கப்பட்டு அதனைத் தொடர்ந்து வந்து வாய்ப்பு வழங்கப்பட்டது. அதன் அடிப்படையில் தான் இந்த போட்டியானது நடைபெற்றிருக்கிறது. 863 வீரர்கள் காளைகள் மற்றும் 600க்கும் மேற்பட்ட வீரர்கள் பங்கேற்றக்கூடிய ஜல்லிக்கட்டானது நிறைவு பெற்று பரிசு வழங்கக்கூடிய நிகழ்வானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஹரிகிருஷ்ணன், காலையிலிருந்தே அவனியாபுரத்தில் ஜல்லிக்கட்டு விறுவிறுப்பாக நடைபெற்று வந்தது. இந்த ஜல்லிக்கட்டில் காளைகளை அடக்கும் வீரர்களுக்கு ஏதேனும் பெரிய அளவில் காயம் ஏற்பட்டதா? அது பற்றிய விவரங்களை பதிவு பண்ணுங்க. நவீன்குமார் என்ற மாடுபிடி வீரர்கள் உயிரிழந்திருக்கிறார். அவருக்கு நெஞ்சில் காலை குத்தியதன் அடிப்படையில் முதலில் சிகிச்சை அளிக்கப்பட்டு மதுரை அரசு ராஜாஜி தலைமை மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். ஆனால் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கிறார். அவர் மதுரை விளாங்குடியைச் சேர்ந்த ஜல்லிக்கட்டு வீரர் மாடுபிடி வீரர் என தெரிய வந்திருக்கிறது. மேலும் 20க்கும் மேற்பட்ட ஜல்லிக்கட்டு மாடுபிடி வீரர்கள், காலை உரிமையாளர்கள், பொதுமக்கள் என காயம் பெற்று அவர்கள் மருத்துவ சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டார்கள். சில பேர் அவனியாபுரம் மருத்துவமனையிலே சிகிச்சை எடுத்துவிட்டு வீடு திரும்பினார்கள். சில பேர் வந்து நேரடியாக வந்து மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு ஆபத்தான சூழ்நிலை ஏதும் இல்லை என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒரே ஒரு உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கிறது. மற்றவர்கள் சிகிச்சைக்கு பிறகு வீடுகளுக்கு அனுப்பி வைக்கப்படுவார்கள் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து வந்து பாதுகாப்பு ஏற்பாடுகளை பொறுத்தவரைக்கும் 2200 காவலர்கள் பாதுகாப்பு பணியை செய்து வந்தார்கள். அதைத் தொடர்ந்து பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. தற்போது பரிசுகள் வழங்கக்கூடிய நிகழ்வானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வீரரின் குடும்பத்தினருக்கு அரசு தரப்பில் இருந்து ஏதேனும் நிதியுதவி அறிவிக்கப்பட்டு இருக்கிறதா? அது பற்றிய விவரங்களை பதிவு பண்ணுங்க. காலை முதல் தற்போது வரை நடைபெறக்கூடிய 11.5 மணி நேரமாக நடைபெற்ற ஜல்லிக்கட்டானது நிறைவு பெற்றிருக்கிறது. முதல் 3 இடங்களை பிடித்தவர்களுக்கு பரிசு பொருட்களும் கேடயம் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்படுகிறது. அது தவிர வந்து அதற்கு அடுத்ததாக அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. அதனை அமைச்சர், இங்க இருக்கக்கூடிய வணிக வரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் இந்த பரிசுகளை வழங்கி கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு வீரர்களும் காலை முதல் இடைவிடாது ஜல்லிக்கட்டு போட்டிகளிலே காளைகளை பிடித்து அவர்கள் சாதனை புரிந்திருக்கிறார்கள். அவர்களுக்கான பரிசுகள் தான் தற்போது வழங்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து ஜல்லிக்கட்டானது 11.5 மணி நேரம் தற்போது நிறைவு பெற்றிருக்கிறது. கிருஷ்ணவேணி. ஹரிகிருஷ்ணன், அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் காலையும் இந்த ஜல்லிக்கட்டில் பங்கேற்றது. அவர் இந்த ஜல்லிக்கட்டு நடக்கும் இடத்திற்கு வந்திருந்தாரா? சசிகலா அவர்கள் வந்திருந்தார்களா? அது பற்றிய விவரங்களை பதிவு பண்ணுங்க. நிச்சயமாக அரசியல் கட்சி தலைவர்களின் பெயரில் காளைகள் மட்டுமே அவிழ்க்கப்படும். அவர்கள் சொந்த காளைகள் அல்ல. அவருடைய அனுதாபிகள், அவருடைய கட்சிக்காரர்கள் அவர் பெயரில் ஜல்லிக்கட்டு போட்டிகளிலே அவருடைய காளைகளை அவர் பெயரிலே பெயருக்காக அவிழ்ப்பார்கள். அந்த வகையில் தான் வி.கே. சசிகலா காளை மற்றும் டிடிவி தினகரன் காளை என பல்வேறு காளைகள் பெயர்களிலே அவிழ்க்கப்பட்டது. அதாவது கட்சி தலைவர்களின் பெயரிலே இந்த ஜல்லிக்கட்டு காளைகள் அவிழ்க்கப்படுவது வழக்கமான ஒன்று. அவருடைய கட்சியை சேர்ந்தவர்கள், அவருடைய நல விரும்பிகள் இந்த பணிகளை செய்வார்கள். அதன் அடிப்படையில் ஆனால் அந்த காளையின் உரிமையாளர் வேறு ஒருவராக இருக்கப்படும். அவரை பிடித்ததன் அடிப்படையிலே ஜல்லிக்கட்டு போட்டிகளிலே தலைவருடைய பெயரிலே காளைகளை வைப்பார்கள். டிடிவி தினகரன், சசிகலா ஆகியோர் பெயரில் அளிக்கப்பட்ட காளைகள் சிறப்பாக விளையாடி பல்வேறு பெற்றது. இப்படி பல காளைகள் பரிசுகளை வழங்கியிருக்கிறது. நீண்ட நேரம் ஜல்லிக்கட்டு களத்தில் காளைகள் விளையாடி பரிசுகளை வென்றிருக்கிறது. அதே போல மாடுபிடி வீரர்களும் சிறப்பாக விளையாண்டு தற்போது பரிசுகளை வென்றிருக்கிறார்கள். தொடர்ந்து வெற்றி பெற்றவர்களுக்கு தான் பரிசளிப்பு விழாவானது தற்போது நடைபெற்று முடிந்திருக்கிறது. மதுரை அவனியாபுரத்தில் இன்று காலையிலிருந்தே ஜல்லிக்கட்டு போட்டி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் தற்போது நிறைவு பெற்று பரிசு வழங்கும் நிகழ்வு நடைபெற்று வருகிறது. இது குறித்த முழுமையான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ஹரிகிருஷ்ணன்.